ஐயோ கடவுளே, அதனால தான் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததா என்ற சுபாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஸ்ரீதரனும் சிறிது உணர்ச்சி வசப்பட்டார். நிஜம்தான், முதல் தடவை அவங்க பரத்தை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டில் விட்டப்ப நாங்கள் இருந்தோம். ஆனால் 2வது தடவை அண்ணம்மா மட்டும்தானே இருந்தாங்க. ரமாவிற்கும் அந்த நிகழ்வு சிறிது சிறிதாக நினைவிற்கு வரத் தொடங்கியது. 2003இல் உச்சனூர் ரோட்டிற்கு அருகில் குடியிருந்த போது ஒரு நாள் ஒரு 5 வயது சிறுவன் ஓடி வந்து அவள் கால்களை கட்டி கொண்டு அழுதபடி நின்றான். அவனுடைய கழுத்தில் இருந்த பள்ளி அடையாள அட்டையை வைத்து அவனது இல்லத்தில் கொண்டு சென்று பத்திரமாக விட்டு வந்தாள். சில வாரங்கள் கழித்து மீண்டும் அவளிடம் வந்த அந்த சிறுவனை லேசாக கடிந்து கொண்டது நினைவிற்கு வந்தது. அந்த சிறுவனா இந்த பரத் என்று திகைத்தாள். அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை. அதே நேரம் ஆடு தானாக வந்து சிங்கத்தின் குகைக்குள் எட்டி பார்ப்பதைப் போல, சைலன்ஸ், இதென்ன ஹாஸ்பிட்டலா இல்லை சத்திரமா என்று அதிகாரமாக கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டி பார்த்தார் டாக்டர் கார்த்திகேயன். அவருடைய குரலை கேட்டவுடன் நாகரிகம் கருதி அனைவரும் அமைதியானார்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது எங்களோட சத்திரம்தான் என்றான் பரத். அவனுடைய குரலை கேட்ட அடுத்த நொடி ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து ஓடினார் டாக்டர் கார்த்திகேயன். அதை பார்த்த ரமா ஆச்சரியத்துடன் காயத்ரியை பார்த்தாள். காயத்ரி ரமாவை பார்த்து, நான் அப்பவே சொன்னந்தானே என்றாள். என்ன சொன்ன, எனக்கும் சொல்லு என்று ஆர்வமுடன் கேட்ட சுபாவை பார்த்து, ஒன்றும் இல்லை ஆண்டி, உங்கள் மகனை பார்த்தா இங்கே நிறைய பேருக்கு பயம் என்றாள் காயத்ரி. பரத் சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியில் சென்றான். ஸ்ரீதரனும் அவனை பின்தொடர்ந்தபடி சென்றார். பரத் நேராக கேன்டீனிற்கு அருகில் சென்று ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். எனக்கும் ஒன்று கொடு என்ற ஸ்ரீதரனின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தான். ஸ்ரீதரன் அவனுக்கு அருகில் நிற்பதை பார்த்து சற்று தடுமாறினான் பரத். அவன் கையில் இருந்த சிகரெட்டை தூக்கி போட முயன்றவனை தடுத்த ஸ்ரீதரன், அப்பாவை பார்த்த உடனே சிகரெட்டை தூக்கி போடணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணத்துக்கு பேரு தான் மரியாதை. எனக்கு அது போதும், பற்ற வச்சதை வேஸ்ட் பண்ணாத என்றபடி அவன் புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டை வாங்கி இவரும் புகைக்கத் தொடங்கினார். பிரணவுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தீங்க? இப்போதைக்கு ஃபர்னேஸ் ப்ரோக்ராம் சூப்பர்வைசர். ஆனால் இன்னைக்கு நம்ம 2 குடும்பமும் ரொம்பவே ராசியாகிட்டோம். இனிமே உங்கள் அம்மா அவனை போர்டு மெம்பர் ஆக்குனாலும் ஆக்கிடுவா. இதை கேட்டு சிரித்தான் பரத். பரத், சொல்லுங்கப்பா, எப்படி உன்னால் நேற்று அவங்க எல்லாரையும் அப்படி அடிக்க முடிஞ்சது? உனக்குள்ள இவ்வளவு கோபமும் வெறியும் எப்படி வந்தது? ரமாவுக்கு கொஞ்சம் குணமான உடனே உங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வந்து கண்டிப்பாக இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்பா. என்னப்பா நீங்கள், அம்மாவை கொல்ல வந்தா மகனுக்கு கோபம் வராதா? கண்டிப்பாக கோபம் வருந்தான். ஆனால் நீ நேற்று குறுக்க போய் அடி வாங்கிட்டு வரலை. அங்கே இருந்த நம்ம ஒர்க்கர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்க்கறதுக்கு நீ அவங்க எல்லாரையும் பொறுமையாக ரசித்து வேட்டையாடின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ எதுக்கும் டாக்டர் தயாளன் சொன்ன மாதிரி என்றவரை இடைமறித்து, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன்ப்பா என்றான். பரத், உன்னை நான் தப்பாக நினைக்கல. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சுபா உயிரையே விட்டுடுவா. எங்களுக்கு நீதாண்டா எல்லாமே. அவர் குரல் தழுதழுத்தது. அவருடைய தோளை ஒரு கையால் ஆதரவாக பற்றி கொண்டான் பரத். மறுநாள் கர்ம பதிவுகள் புத்தகத்தில் டாக்டர் சுந்தரம் அடிக்கோடிட்ட சில பகுதிகளை மோகனிடம் படித்து காண்பித்து கொண்டிருந்தாள் மைத்ரேயி. ஒரு உயிர் உருவாகி பின் கருவாகி அதற்கென்று வகுத்த நேதிப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது. அது தனக்கென்று இயற்கை வகுத்த நேதிப்படி வாழ்ந்து பின் இன்னொரு கருவுக்குள் நுழைகின்றது. ஒரு உயிர் மானாக உருவெடுக்கின்றது. அது புலியின் பசிக்கு இரையாகின்றது. மானை புசித்த புலி மடிந்து பிறகு மானாக உருவெடுக்கின்றது. முற்பிறவியில் மடிந்த மான் இப்பொழுது புலியாக உருவெடுக்கின்றது. இப்பிறவியில் வேட்டையாடப்படும் ஒரு உயிரினம் கால சுழற்சியால் புலியாக பிறந்து வேட்டையாடுகின்றது. ஆக இது ஒரு முடிவில்லா காலத்தின் சுழற்சியாக இருக்கிறது. இந்த சங்கிலி தொடர் உடைக்கப்படும் போது அந்த புலியும் மானும் சற்று மேம்பட்ட ஒரு உயிரினமாக ஜென்மம் எடுக்கின்றன. மனித பிறவியே ஒரு உயிரின் கடைசி பிறவி. அறியாமையாலும் சுயநலத்தாலும் தவறுகள் செய்து அதன் பலனை அனுபவிக்க தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் மனித பிறவியாக பிறக்க வேண்டியிருக்கிறது. இந்த முடிவில்லாத சங்கிலி தொடரை அறுக்கும் ஒரே கருவி பிற உயிர்களிடத்தில் இரக்கமும் தன்னை நோகச் செய்தவனுக்கு தரும் மன்னிப்புமே ஆகும். இந்த கால சுழற்சியானது நாம் நமக்கான கடவுள்களை உருவாக்குவதற்கு முன்பே ஆரம்பித்து விட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு என்றார் மோகன். இதுவரைக்கும் அப்பாவோட புக்ஸ் நான் படித்ததில்லையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு. நல்ல வேலை அவர் என்னை இதெல்லாம் தொடவே விடலை. இல்லைனா எப்போவோ எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கும் என்றார் மோகன். இல்லைண்ணா, இதில் நிறைய விஷயம் இருக்குது.
மனுஷனா பிறக்கிறது ஒரு அதிசயம்னு ஔவையாரும் இன்னும் நிறைய ஆன்மீகவாதிகளும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பா இதையெல்லாம் ஏன் ஹைலைட் பண்ணியிருக்காருன்னு தான் தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த புக் 1983 வெளியிடப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே கதிர்கிட்ட இந்த ஆத்தர் பற்றி விசாரிக்க அனுப்பியிருக்கேன். அப்புறம் காயு, 2014 சந்திர கிரகணம் தேதி என்ன? அக்டோபர் 8 மேம். சுந்தரத்தின் 2014 டைரியை எடுத்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பக்கத்தை எடுத்து பார்த்தாள். அதில் ஒன்றும் இல்லை. அடுத்த பக்கத்தை புரட்டினாள். அக்டோபர் 9, 2014. இதைத்தான் ரிஷி மூலமும் நதி மூலமும் ஆராயக்கூடாது என்று சொல்வார்களோ? பரத் என்னை எச்சரித்தான், வேண்டாம் என்றும் கெஞ்சினான். ஆனால் என் கண்ணுக்கு முன்பாக ஒரு இரகசியத்திற்கான விடை இருக்கும்போது அதை தெரிந்து கொள்ளாமல் கடந்து போக என் மனம் ஒப்பவில்லை. என்னுடைய வற்புறுத்தலால் பரத் என்னிடம் சிலவற்றை கூறிவிட்டான். பாலாய் போன கிரகணம் நேற்று சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. என் உடல் நிலையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பரத் மீண்டும் என்னிடம் பேசுவதற்கு 1 ஆண்டு காத்திருக்க வேண்டுமே. கால சுழற்சியின் ரகசியம் கேட்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. டைரியை மூடி வைத்த மைத்ரேயி சில நிமிடங்கள் கண்களை மூடி யோசித்தாள். பிறகு செல்போனை எடுத்து டாக்டர் தயாளனுக்கு ஃபோன் செய்தாள். அங்கிள், அப்பாவுக்கு 2014 எப்பவாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா? டூ வி ஹாவ் எனி ரெக்கார்ட்ஸ் என்றாள். சிறிது நேரத்தில் தேடி பார்த்து சொல்வதாக கூறினார் அவர். பிறகு சுரேஷிடம், அப்பா இந்த புத்தகத்தை 1984 வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பக்கத்தில் இருக்கிற இங்க் மார்க்கை வச்சு அவர் எந்த வருஷம் இதை ஹைலைட் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா என்றாள். முடியும் மைத்ரேயி. ஃபாரன்சிக் சயின்ஸ் ஆஃப் டேட்டிங் இங்க்ஸ் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் எனக்கு 2 இல்லை 3 நாள் டைம் வேணும். சுரேஷை தீர்க்கமாக பார்த்த மைத்ரேயி, எனக்கு நாளைக்கு காலையில் தெரிஞ்சாகணும் என்றாள். அதை கேட்டு சலிப்புடன் அவள் கையிலிருந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வெளியே செல்ல முயன்றவரை தடுத்தவள், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த புக் நம்ம ரிசர்ச்சுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த புக் என்னோட அப்பாவோடது என்றாள். ஸ்ரீதரனும் பிரணவும் ஃபேக்டரிக்கு சென்று விட்டார்கள். சுபா டாட்டாபாத்தில் உள்ள வீடு வரைக்கும் சென்று வருவதாக அண்ணம்மாவுடன் கிளம்பி சென்று விட்டாள். அறைக்குள் ரமா ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். அறைக்குள் நுழைந்த பெண் டியூட்டி டாக்டர் ரமாவை பரிசோதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அறைக்குள் நுழைந்தான் பரத். நவ் ஹவ் ஷீ இஸ் டாக்டர் என்றான். எஸ், ஷீ இஸ் ரெக்கவரிங் ஃபாஸ்ட். அந்த தோல் எலும்போட காயம் எப்படி இருக்கு? பரவாயில்லை. ஆனால் அவங்க வலது கையால் ஒரு 2 மாதத்துக்கு எந்த வெயிட்டும் அதிகமாக தூக்கக்கூடாது. இன்னும் 1 வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அந்த டியூட்டி டாக்டரின் கையில் இருந்த ரிப்போர்ட்ஸை வாங்கி ஒரு முறை படித்து பார்த்தான். அந்த டாக்டர் வைத்த கண் வாங்காமல் பரத்தை புன்னகையுடன் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அதை ரமாவும் கவனித்து விட்டாள். சில நிமிடங்களில் அந்த டியூட்டி டாக்டர் வெளியேறிவிட பரத் ரமாவின் அருகில் சென்று அமர்ந்தான். இப்போ வலியெல்லாம் எப்படி இருக்கு என்றான். பரவாயில்ல, கையை தூக்கும்போது தான் கொஞ்சம் வலிக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் உன்னை ஒன்று கேட்கலாமா என்றாள் ரமா. அவளுக்கு இப்போது பரத்திடம் பேசுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை. தாராளமாக கேளுங்க. நேற்று அண்ணம்மா சொன்னதும் தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் 2 தடவை என்னை தேடி எதுக்கு வந்த? அவளின் கேள்விக்கு பதில் கூறாமல் பரத் அமைதியாக அமர்ந்திருந்தான். சில வினாடிகள் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த ரமா, அதுக்கப்புறம் நீ என்னை தேடி வரவே இல்லையே, ஏன் என்றாள். பரத் மெதுவாக நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். என்னை 2வது தடவை நீங்கள் ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு திரும்ப நடந்தே தான் உங்கள் வீட்டுக்கு போனீங்க. உங்ககிட்ட பணம் இல்லை, உங்களை திரும்ப கஷ்டப்படுத்த விரும்பலை என்று சொல்லும்போது அவன் கண்கள் கலங்கி இருந்தன. அப்போ அந்த டீ கடையில் இத்தனை வருஷம் உட்கார்ந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு தான். ரமாவிற்கு தலை வலிப்பது போல இருந்தது. பரத் மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியில் சென்று விட்டான். பரத் வெளியில் சென்ற சிறிது நேரத்தில் சுபா வந்துவிட்டாள். சுபா அங்கேயே தங்கி அவளுக்கு உதவுவது ரமாவிற்கு சற்று சங்கடமாக இருந்தது. மேடம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இல்லை? உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முதல்ல மேடம்னு கூப்பிடுறத நிப்பாட்டுங்க. அப்புறம் நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றி இருக்கீங்க. அதை விட முக்கியம், பரத்தை சின்ன வயசுலேயே பத்திரமா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்களே என்னை கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் உங்கள் உடம்பு குணமாகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இப்போ ஒன்றும் பேசாமல் இந்த ஆப்பிள் ஜூஸை குடிங்க என்று ஒரு கிளாஸ் டம்ளரில் ஆப்பிள் ஜூஸை கொடுத்தாள். ரமா சிரித்து கொண்டே அதை வாங்கி பருகினாள். நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே
என்ற சுபாவை பார்த்து, என்னங்க நீங்க, சும்மா கேளுங்க என்றாள் ரமா. உங்க வீட்டுக்காரரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னமோ எனக்கு உங்களையும் பிரணவையும் பார்த்தா அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. இதை கேட்ட ரமாவின் முகம் வாடிவிட்டது. அதை கவனித்து விட்ட சுபா, சாரிங்க, நீங்க அதை பத்தி எதுவும் சொல்ல வேணாம் என்றாள். இல்லைங்க, எனக்கும் உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. நானும் அவரும் வேற வேற ஜாதி. இங்க பிஎஸ்ஜி காலேஜில் தான் பிகாம் படித்தோம். அவர் என்னை விட ஒரு வருஷம் சீனியர். அவருக்கு சொந்த ஊர் பன்னாரி, எனக்கு சொந்த ஊர் திண்டுக்கல். காலேஜ் படிக்கும்போது 2 பேரும் லவ் பண்ணோம். அவர் படிப்பை முடிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. நான் கடைசி வருஷம் பிகாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் காதல் விவகாரம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு அவசரமாக எங்கள் பக்கம் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்றபடி ரமாவின் நினைவுகள் கடந்த காலத்திற்கு சென்றது. செப்டம்பர் 2, 1996. பீலமேட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் முன்பு மாலையும் கழுத்துமாக நின்று கொண்டிருந்தார்கள் முகுந்தனும் ரமாவும். அவர்களுக்கு சில அடிகள் முன்பாக கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார் ரமாவின் தந்தை. சில வினாடிகள் ரமாவை முறைத்து பார்த்த ரமாவின் தந்தை, என் பொண்ணு இன்னையோட செத்துட்டா என்றபடி கோபமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். அடுத்த 2 மணி நேரத்தில் உச்சனூர் ரோட்டிற்கு அருகில் இருந்த ராமர் தெருவில் முகுந்தனின் நண்பர்கள் பார்த்து கொடுத்த வீட்டிற்குள் அமர்ந்திருந்தார்கள் முகுந்தனும் ரமாவும். முகுந்தனுடன் வங்கியில் வேலை பார்க்கும் சில நண்பர்கள் ஒரு குடும்பம் நடத்தும் அளவிற்கு தேவையான வசதிகளை அந்த வீட்டில் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள். அன்று காலையில் நடந்த சில கசப்பான நிகழ்வுகள் அவனை கண்டிப்பாக பாதித்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட ரமா அவன் அருகில் சென்று மெதுவாக அவனை அணைத்து கொண்டாள். அவளுடைய அணைப்பிலிருந்து மென்மையாக தன்னை விடுவித்து கொண்டவன், ஏதாவது சாப்பிட்றையா, பசிக்கலையா என்றான். ஆமாங்க, ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது என்றவளை பார்த்து சிரித்தான். சரி, நான் இன்னைக்கு சமைக்கிறேன் என்றான். சிறிது நேரத்தில் சமைத்து முடித்தான் முகுந்தன். இதுக்கு பேரு கத்திரிக்காய் கொச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொச்சு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது என்றான் முகுந்தன். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்ற ரமாவை பார்த்து, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்தப்புறம் என் அப்பா என்னோட சித்தியை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கூட அடிக்கடி சமையல் வேலைக்கு உதவி பண்ணுவேன் என்றவனின் முகத்தில் ஒரு விரக்தி இருந்தது. இவனுடைய தந்தைக்கு 2வது தாரமாகிய சித்திக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்ததால் இவனுடைய சிறு வயதிலேயே இவன் ஒதுக்கப்பட்டான். சித்தியின் அன்பை பெறுவதற்காக அவள் இவனுக்கு கொடுத்த அனைத்து வேலைகளையும் செய்தான். ஆனால் இவனுடைய கல்லூரி படிப்பு முடியும் வரை அவன் சித்திக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை மாறவில்லை. என்னங்க, அப்படி என்ன யோசனை? உன்னை நினச்சிதான். இவ்வளோ அவசரம் தேவையா? நீ இன்னும் காலேஜ் ஃபைனல் இயர் கூட முடிக்கல. எங்கள் வீட்டில் ஒருத்தனை பார்த்து கிட்டத்தட்ட கல்யாணம் பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம விஷயமும் அரசல் புரசலாக எங்கள் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. இல்லைம்மா, பாவம், எவ்வளவு ஆசையாக அவனை வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். உன்னோட இந்த குணத்துக்காக தாண்டா உன்னை சுற்றி சுற்றி வந்தேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரமா. இப்போ பேசாமல் சாப்பிட்றீங்களா என்றாள் ரமா. அவளுடைய குரலில் லேசான கோபம் தெரிந்தது. இல்லை ரமா, நாம் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணா திண்டுக்கல் வரைக்கும் போய் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு வர்றீங்களா என்றாள் கோபமாக. நீ உங்கள் அப்பா கிட்ட உன்னோட படிப்பை முடிக்கிற வரைக்கும் டைம் கேட்டிருக்கலாம். நானும் உன் கூட சேர்ந்து கொஞ்சம் யோசிக்காமல் முடிவெடுத்துட்டேன். தட்டை அப்படியே வைத்துவிட்டு கோபமாக எழுந்து சென்று விட்டாள் ரமா. முகுந்தனுக்கும் சற்று வருத்தமாக இருந்தது. அனைத்தையும் தனக்காக விட்டுவிட்டு வந்தவளிடம் இப்படி குறைபாடி கொண்டிருக்கிறோமே என்று யோசித்தான். சிறிது நேரத்தில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். முகுந்தன் ரமாவிற்கு ஊட்டிவிட, ரமாவும் முகுந்தனிற்கு ஊட்டிவிட ஆரம்பித்தாள். ஸ்ரீதரன் பிரணவிடம் பேசிக்கொண்டிருந்தார். இந்த கதிர் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதால தான் நான் பரத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னேன். ஆனால் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியும் பொய் சொல்லியிருக்காங்க என்றார். அப்போது பிரணவ், சார், அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம புது கேன்டீன் இன்சார்ஜ் முத்தண்ணனை நான் பிரஜாபதி வீட்டில் 2-3 தடவை பார்த்துருக்கேன் என்றான். அவனை நம்ப முடியாமல் பார்த்தார் ஸ்ரீதரன். என்னப்பா சொல்ற நீ? உண்மைதான் சார். சிறிது நேரம் கழித்து ஸ்ரீதரனின் ஆஃபீஸ் அறைக்குள் வந்தார் முத்தண்ணன். ஐயா கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க என்றார். முத்தண்ணனை தீர்க்கமாக பார்த்தார் ஸ்ரீதரன். அவருக்கு அருகில் நின்றிருந்த பிரணவும் முத்தண்ணனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப தேங்க்ஸ் முத்து, என்னோட மனைவியை காப்பாத்துனதுக்கு. ஐயா, என்னங்க ஐயா இது? என்னோட கடமை அது. சுபாவை காப்பாத்துற மாதிரி நடிச்சு எங்கள் நம்பிக்கையை சம்பாதிச்ச அப்புறம் மொத்தமாக முடிச்சிடலாம் இல்லை?
அதுதானே உன்னோட திட்டம் என்ற ஸ்ரீதரின் வார்த்தைகளை கேட்ட முத்தண்ணன் அதிர்ந்தார். என் பொண்ணு மேல சத்தியமா அப்படி எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை என்றார் முத்தண்ணன். அவருடைய கண்கள் கலங்கியிருந்தன. பொய் சொல்லாதடா, நீ பிரஜாபதியோட ஆள் தானே, எப்படியோ பரத்தை ஏமாத்தி தானே இங்க நுழைஞ்சிருக்க என்ற ஸ்ரீதரனின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. இவங்கிட்ட என்ன சார் பேச்சு, பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலாம் வாங்க என்று வேகமாக வந்து முத்தண்ணனின் சட்டையை பிடித்தான் பிரணவ். பிரணவின் கையை உறுதியாக பிடித்து தடுத்தவர், ஐயா, ஒரு காலத்துல நான் பிரஜாபதி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன், அவருக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஆனா அவருக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லை, இதெல்லாமே பரத் தம்பிக்கு நல்லா தெரியும் என்றார்.